என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? வேற எப்படி பேச முடியும்? யாராவது ஒருத்தவங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்குறாங்களா, நல்ல ஆகாரம் சாப்பிட்றாங்களா? உங்கள் அப்பா உங்கள் மூதாதையர்கள்லாம் 6:30-7 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊரே கதவை சாத்திட்டு படுத்துருவாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தின் தலைநகரம், கேன்சரோட தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இளைய தலைமுறைகளுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல என்ன இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னா என்ன பண்ண முடியும்? Esgahan Media. ஹ்ரீம் அகத்திய மகரிஷியே நமஹ, வெள்ளாடை சித்தரே நமோ நமஹ, விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமஹ. ஐயா பார்த்தீங்களா, சைனாவில் ஃபுல்லாக வியாதி, ஆஸ்பத்திரி இடம் இல்லையா, உலகமும் பயந்துட்டு கிடக்கு. இப்போ நம்ம இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வியாதி வருது, இப்போ அது கேன்சர் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு தீர்வு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது தீர்வு கொடுக்கறது அப்படிங்கிறத விட நம்மளுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம், நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வசதி வாய்ப்பு கூட கூட நம்மளுடைய உடல் உழைப்பு குறைஞ்சி போயிடுது. இப்போ உங்கள் தாத்தாப்பா இது சொல்கிறதுக்கு பழைய குருடி கதை திருடி ஓல்டு புக்கு பழைய பஞ்சாங்கம்னு நம்மளை சொல்லுவாங்க. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள், உங்கள் அப்பா காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்? 4 மணிக்கு தான் ஏஞ்சிருவாங்க. ஊரே ஏஞ்சிடுவாங்க, அப்பான்னு இல்லை, ஊரே ஏஞ்சிட்டு அவங்க களைப்பத்திட்டு போகிறாங்க, வயல் வலிப்பா வேலை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவாங்க? சாப்பாடு நல்லா சொல்கிறேன். அதிகமாக யூஸ் பண்ணுறது கேழ்வரகு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம். அப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்பாலாம் இவ்வளோ சோறு சாப்பிட்டாங்க. இவ்வளோ சோறு அவங்களுக்கு ஒரு வியாதி வரலையே. என்ன காரணம் தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு அங்கே குளித்து வீட்டு வேலைகளை பார்த்து கால்நடைகளை பராமரிச்சுட்டு, புரியுதா அவங்களுக்கு, பழைய கஞ்சியை குடிச்சுவிட்டு சட்டி சோறு, அதுவும் பழைய கஞ்சி தான், அதை எடுத்துகிட்டு போய் உடல் உழைப்புனா உடல் உழைப்பு, அப்படி உழைப்பு, வயக்காடு அங்கே காடு கண்ணின்னு எல்லாம் உழைச்சி முடிச்சுட்டு திரும்ப சாயங்காலம் திரும்ப இவ்வளோ சோறு சாப்பிடுவாங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க? 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே. ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் உட்காந்து நல்ல இறைவனை பற்றி பேசுறது, அப்புறம் சொந்த கதை சோக கதை பேசுறது, பேரம்பேத்திகளை கொஞ்சறது, இப்படி 6 மணிலேருந்து 7 மணி 7:30 மணிக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுறாங்க. 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா படுக்காமல் அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே தூங்க போயிடுவாங்க. அப்போது இப்படி இருந்ததுனால, அதாவது சாப்பாடுக்கு தகுந்த உடல் உழைப்பும் இருந்ததுனால அவங்க உடம்புல இந்த கொழுப்பு வர்றது, அது வர்றது, சுகரு, பிபி ஒன்றும் கிடையாது, நல்லா இருந்தாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம வருவோம், பாயிண்ட்டுக்கு வருவோம். சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா மனிதனோட உடலில் இந்த இன்சுலின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இன்சுலின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கணையம் இருக்கு இல்லையா, கணையத்துலேருந்து உற்பத்தி ஆகுது. அப்போது இந்த இன்சுலின் கரெக்டான அளவு இருக்கும்போது, நம்ம உடம்புல பராமரிக்கப்படும் போது நம்மளுடைய நோய் எதிர்க்கும் திறன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லையா, அது அபரிமிதமாக இருக்கும். அதே இன்சுலின் அதில் இருக்கக்கூடிய அளவை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சீராக இருக்கும்போது நீங்களாம் அந்த காலத்தில் மார்கழி பனியாவது இந்த பனியாவது அதில் காலையில் அப்படி துண்டு கிண்டு காது கட்டாமல் அப்படி போவீங்க, ஒரு சளி பிடிக்காது. ஆனால் நமக்கு இப்போது எல்லா சளியும் குளிர்ந்த காட்டில் போனாலே மூக்கு அடைச்சிருது, காது அடைச்சிருது, இருமல், தும்மல், ஜலதோஷம், காய்ச்சல் அப்படின்னு வந்துடுது. அப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னா இந்த இன்சுலின் பராமரிக்கப்படணும். அப்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையில் இருக்குது, அரிசியில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பொருட்கள். இப்போ அரிசினாலும் மாவு வகையை சேர்ந்தது தான், கோதுமைனாலும் மாவு வகையை சேர்ந்தது தான். இந்த கோதுமையும் அரிசியும் அதிகமாக நம்ம எடுக்கும்போது இந்த கணையத்தில் இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சட்டி சோறு சாப்பிட்டாங்க, அது மாவு பொருட்கள் தானே, அரிசி தானே சாப்பிட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அதற்கான உடல் உழைப்பு அவங்கக்கிட்ட இருந்தது. உண்மைதான்.
புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இளைஞர்களாக இருந்தாலும் யாராலும் சரி, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம தாத்தா உடல் உழைப்புங்கிறது தாத்தா பாட்டி எல்லாருமே உங்கள் மனைவியாக இருக்கட்டும், எல்லோரும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கல்லில் துணியை அடித்து 2 கிலோமீட்டர்லேருந்து தண்ணியை தூக்கிட்டு வந்து, இல்லை வீட்டில் கிணறு இருக்குன்னா வங்குன்னு இறைச்சி இவ்வளோ வேலைகள் அவங்க பண்ணி மத்தியானம் அவ்வளோ சாப்பாடையும் சாப்பிடும்போது அது செரிமானம் ஆகிடும். ஆமாம். இப்போ நம்ம துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், அரைக்கிறதுக்கு மிக்சி, புரியுதா, வீடு கூட்டுறதுக்கு அந்த ப்ளோயர் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க, புரியுது, வேக்கம் கிளீனரு. இப்போ வந்து இதில் என்ன வேலை இருக்குது நமக்கு? இடுப்பை வளைக்கிறதுக்கும் கையை வளைக்கிறதுக்கும் தோள்பட்டையை ஒசத்துறதுக்கும் ஏதாவது வேலை இருக்கா? கிடையாது. அதனால தான் இப்போ அட்லீஸ்ட் இதெல்லாம் செய்ய முடியலன்னு தான் உடற்பயிற்சி கூடங்களுக்கு போங்க, ஜிம்முன்னு சொல்கிறாங்க. அதுக்காவது போங்கன்னா அதையும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரி, அதுவுமே வேண்டாம், ஜிம்மும் வேண்டாம், காலங்காத்தால் எந்திரிச்சு ஒரு 3/4 மணி நேரம் நடடா, வெறும் வயிற்றில் தண்ணியை குடிச்சிட்டு நடடான்னா அதுவும் நடக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சுகர்னு சீனி, இந்த சீனி அதிகமாக சேர்க்கறதுனாலையும் நம்ம உடம்புல இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த இன்சுலின் யாருக்கு அதிகமாக, அவங்க வந்து ஒல்லியாக இருக்கணும், குண்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்சுலின் அதிகமாக சுரந்தாலே அவங்களுக்கு இந்த கேன்சர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லாமல் போகும். அதே சமயத்தில் இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அவங்களோட பாடியை செக் பண்ண ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சுலின் ஆனது அதிகமாக சுரக்கப்பட்டுள்ளது. அப்போ அதிகமாக சுரந்திருக்கு அப்படின்னா அங்கே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, கம்மியாக இருக்குது. அப்போது இதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை பற்றி இப்போ நீங்கள் கேட்டீங்க, கேன்சரை பற்றியே சொல்கிறேன் நான். அப்போது இந்த கேன்சர் எதனால் வருது அப்படின்னா, அதிகமாக அரிசி பொருட்களை எடுத்துக்கிறது, அதிகமாக கோதுமை பொருட்களை எடுத்துக்கிறது, அதிகமாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தன் பால் மறந்துட்டேன், பால் அதிகமாக சேர்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒயிட் சுகர், பால், அப்புறம் கோதுமை, அப்புறம் கார்போஹைட்ரேட் சத்துள்ள இந்த அரிசி, இதை அதிகமாக எடுக்கிறத தவிர்க்கணும். புரியுங்களா? அப்போ என்னத்தை தான் நான் சாப்பிட்றது, நான் சைவம்யா, நான் என்னத்தை தான் திங்கிறது அப்படின்ட்டு கேட்கலாம். இதில் உள்ள விஷயம் என்னென்னா, எப்போ நம்ம வந்து சும்மா வேலையே பார்க்காம வெட்டியாக உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அதிகமாக பசிக்கும். கபன்னு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்பனே இறைவா ஈசா அப்படின்னு வேலை பார்த்தோம்னா நமக்கு பசிக்கவே பசிக்காது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து டச் என்னடாப்பா மணி 1 மணி ஆகிப்போச்சா, சாப்பிடவே இல்லையே, பரவாயில்ல பசிக்கவே இல்லையா, சரி அப்போ தான் பசிக்க ஆரம்பிக்கும், சரி போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், வேலையில் அனுபவத்தை சொல்லுங்கள். வேலையெல்லாம் கவனத்தில் இருக்குது, வேலை மேலே இருக்க கவனம், அதில் பைசை பற்றி நினைக்கிறது கிடையாது. என்ன அப்போ இருக்காது. ஆனால் நம்ம சும்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வீட்டில் வேலை இல்லை அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா, சும்மா இருக்கும்போது போண்டா திம்போம், ஒரே மிச்சரை கொண்டா, அம்மா அந்த முறுக்கை கொண்டா, ஏதாவது ஒன்று தின்னு டீயை குடிப்போம். அப்போ 10 போண்டா, மிச்சரு, டீ, அதுவும் சுகரை போட்டு, எனக்கு சுகர் கம்மியாக இருந்தால் பிடிக்காது, எனக்கு ஒரு 5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியே பாகு மாதிரி இருந்தால் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு குடிக்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு டிவி பார்த்துருப்பாங்க. ஆமாம், அது மட்டும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இருங்க, நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இதுக்கு போவோம், மக்கள் அப்புறம் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிறீங்களா, எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ, இன்றைக்கி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், அப்போ நான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ண போகிறேன். நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்கன்னா கம்மியாக எடுத்தால் போதும். நீங்கள் நடக்கக்கூடிய மனிதர், கைகள் கால்கள் உடலுக்கு அதிகமான இயக்கங்களையும் வேலைப்பளுவையும் கொடுக்கக்கூடிய மனிதராக இருப்பீர்களானால், நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ பசிக்குதோ அந்தளவு கோதுமையோ அந்தளவு அரிசியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேலை பார்க்கும்போது அது செரிமானம் ஆகிடும். அப்போது இன்சுலின் வந்து அதிக அளவில் உங்களுக்கு சுரக்காது. அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி அரிசி ஆகாரங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, கோதுமை ஆகாரங்களை கம்மி பண்ணிக்கிறது, பால், டீ, காப்பி அதிகமாக குடிக்கிறத நிறுத்துறது, ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு, ஒயிட் சுகரை
அவாய்ட் பண்ணுறது. அப்போ நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது, பனவெல்லம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போது இதெல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து கேன்சர் சிம்டம்ஸ் அப்படின்ற பார்க்குறப்போ உடனே எல்லாம் தெரியாது. போய் செக் பண்ணாலும் இம்யூனிட்டி லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி ஏதாவது ஒரு டிசீஸ், விஷக்காய்ச்சலோ நிமோனியா அப்படி இப்படின்னு ஏதாவது வரும்போது நம்ம எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது தான் அப்போ தான் இப்படி தலை தூக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் விதை அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. இது கேன்சர் விதை இல்லாத மனிதனே கிடையாது. அப்போது அந்த கேன்சர் விதை வந்து நல்லா வளரணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன போடணும்? அதுக்கு சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மண் இருந்தால் தான் ஒரு விதையை போட்டோம்னா அது முளைக்கும், வளரும் இல்லைங்களா? அப்போது அந்த மண்ணை போட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அளவு மண்ணை போடும்போது அந்த விதை கடன்னு வளர்ந்து விருட்சமாக வளர்ந்துடும். அப்போது இந்த உடல் உறுப்புகள் தேவையான விஷயங்களெல்லாம், அதாவது இந்த வளர்ச்சி பெறுது இல்லையா, வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிறோம்ல, அதை ஏற்படுத்தக்கூடியது என்ன உறுப்புனா நம்மளோட கணையம். அப்போது இந்த கேன்சர் விதை உள்ள மறைஞ்சிருக்கு. அப்போது நம்ம வந்து இந்த அதிகமான கார்போஹைட்ரேட், அதிகமான பால், அதிகமான ஒயிட் சுகர், இது எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக போடும்போது அந்த விதைக்கு தேவையான மண் அங்கே கிடச்சிரும். அப்போ மண் கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சீக்கிரமாக விதை வளர ஆரம்பிக்கும். அப்போ விதை வளர்ந்தா என்ன வரும்? கேன்சர் முத்தி போயிடும். நான் இங்கே குறிப்பிடுறது கேன்சரை விதைன்னு குறிப்பிடுறேன். அந்த மண்ணை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து கோதுமை, அரிசி, பால், இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அப்போது இதை நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு கடினமான உழைப்பு, அதிகமான உழைப்பு. ஒரு போஸ்ட்மேன் இருக்கார், அவர் டெய்லி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறாரு, 20 கிலோமீட்டர் ஓட்டுறாருன்னா அவர் தாராளமாக அரிசி உணவு எடுத்துக்கலாம். உடல் உழைப்பு, கை கால் இயக்கம். ஆனால் நமக்கு இப்போ அதே இது பார்த்திங்கன்னா, ஒரு மளிகை கடை ஓனரு 2 பேரை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். கல்லாப்பட்டியில் உட்கார்றது மட்டும்தான் என் வேலை. காலையில் ஒரு 10 இட்லி, சட்னி, சாம்பார்னு அடித்து தட்டிட்டு, மத்தியானம் வந்து ஒரு காரக்குழம்பு, ரசம், 4 வகை பொரியல், தயிர், கூட்டுன்னு வச்சு அடிச்சுட்டு திரும்ப உட்கார்றது. நைட்டு போனால் பார்த்தீங்கன்னா கடையில் மண்பானை விற்கிறோமோ இல்லையோ, நம்மளோட வயிறு பெரிய பானை மாதிரி முன்னாடி வந்து நிற்கும். அப்புறம் தான் ஒபிசிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா? இந்த மாதிரி அதுக்காகத்தான் சொன்னேன், ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த கேன்சர் விதை இவங்களே உரத்தை போட்டு வளர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகளில் வந்து எதுக்காக நடக்க சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தில் கூட வடிவேல் நகைச்சு வரும், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டம் வீக்கு அப்படி. அப்போ பேஸ் மட்டங்கிறது எது? நம்மளோட கால். நம்மளோட கால் தான் தலை, கை, ஹிருதயம், அடிவயிறு எல்லா நம்ம உடம்பை ஃபுல்லாக பாதுகாக்கிறது எது? நம்மளுடைய கால். அப்போது அந்த காலை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி நடக்கணும். நடக்கும்போது மொத்த உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கிடைக்குது. அப்போது நமக்கு உடம்புல கொழுப்பு சேராமல் பாதுகாக்கப்படுது. அதனால ஹிருதய துடிப்பு, இந்த ஹார்ட் பிளாக்லாம், இந்த ஹார்ட் அட்டாக்கு, அந்த ஹிருதய வாழ்வில் போய் இருக்கக்கூடிய சேரக்கூடிய பிளாக்கு, இதெல்லாமே தடுக்கப்படுது. அப்போது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிசர்ச்சில் வந்து கேபிட்டல் ஆஃப் கேன்சரோட கேபிட்டல் எதுனா பஞ்சாப், ஹரியானாங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவனும் உடல் உழைப்பு கம்மியாக போயிடுச்சு. அப்போது ஒரு நாளைக்கு 20 சப்பாத்தி ஒரு வேலைக்கு, புரியுதுங்களா? ஒரு வேலைக்கு 20 சப்பாத்தி, அதோட சைட் டிஷ்ஷு, அசைவம், அது இதுன்னு உருளைக்கிழங்கு, புரியுதா உங்களுக்கு? அதையும் கார்போஹைட்ரேட்டு, அதையும் போட்டு மாவு சத்துன்னு சொல்லி போட்டு அடிக்கிறது. ஒரு வேலைக்கு 20 சப்பாத்தி, மத்தியானமும் ஒரு சப்பாத்தி, நைட்டும் சப்பாத்தி. இதில் வேலை ஒழியும் கம்மியாயிடுச்சு. அப்போ அங்கே கேன்சர் வருமா வராதா? வரும். இன்னொரு காரணமும் இருக்காங்க. பசுமை புரட்சி சொன்னாங்கல்ல? ஆமாம். அது வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து கொட்டின மருந்து எல்லாமே அங்கே தான். ஆனால் அமோக வளர்ச்சி. இப்போது ஒரு ட்ரெயினே தனியாக போகுதான், கேன்சர் ட்ரெயின் பஞ்சாப்லேருந்து போயிட்டுருக்கான். அதைத்தான் சொல்லிட்டு வரேன். அப்போது உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. அதுக்காக மக்களே, நீங்கள் வந்து அரிசி சாப்பிடாதீங்க, கோதுமை சாப்பிடாதீங்க, பால் குடிக்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இந்த பதிவு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
உங்கள் உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அரிசி உணவுகளை எடுத்துக்கோங்க, கோதுமை உணவுகளை எடுத்துக்கோங்க, பால் தண்ணி எடுத்து சொல்லுங்கள், சிறுதானியம் எடுத்து சொல்லுங்கள். ஆமாம், இதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிறு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, சோளம், இன்னும் எத்தனையோ இருக்குது. அப்போ புரதத்தை அதிகப்படுத்திக்கோங்க. பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிரில் புரதம் அதிகமாக இருக்குது, ராஜ்மாவில் அதிகமாக இருக்குது, பட்டாணி, நிலக்கடலை. எவனோ ஒருத்தன் என்னத்தையோ கிளப்பி விட்டு போயிட்டான், நிலக்கடலைலாம் தின்னா அது வரும் இது வரும்னு. நம்ம தமிழர்களோட பாரம்பரிய சத்தான ஆகாரம் எதுன்னா நிலக்கடலை. தமிழர்களோட டீ காபி டைம் ஸ்நாக்ஸ் எதுனா நிலக்கடலை. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் என் பசிக்குது, உங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து வரீங்க, கையில் காசும் இல்லை, காட்டுப்பகுதியில் இருக்கீங்க, சும்மா ஒரே ஒரு கை நிலக்கடலையை சாப்பிட்டு பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உடம்புல. ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதனால் இப்போ அடியன் சொன்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம். ஓம்.